வணக்கங்க. கிரைண்டருடைய குளவிக்கல்லுக்கு புடி போடுறது ஒன்றும் சிம்பிளான வேலை கிடையாதுங்க. பார்க்க தான் ஈஸியாக இருக்குமே தவிர கொஞ்சம் நிதானமாக பார்க்க வேண்டிய ஒர்க் இந்த ஒர்க்கு. ஏன்றதை நீங்கள் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்ம இந்த பழைய பொடியை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா தட்டி தான் ரிமூவ் பண்ணோம். சில பேர் ரம்பம் போட்டு அறுத்துட்டு மீதமுள்ள உட் பீஸை ட்ரில்லிங் மூலயமா ரிமூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புடியில் சொல்யூஷன் போட்டு ஏற்றிருப்பாங்கங்க. சில பேர் கேட்கலாம் சொல்யூஷன் போடாமலே ஏற்றலாமே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சொல்யூஷன் போடாமல் ஏற்றினா என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா புதுசாக புடி போடும் போது ஓகேவாக இருக்கும். ஆனால் தண்ணி போக போக நாளடைவேல அந்த புடி வந்து தளர்ந்து புடி லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து சொல்யூஷன் போட்டு ஏற்றுறது தான் நல்ல தீர்வு. அதுக்கு முன்னாடி இந்த புடியை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக அந்த குளவியில் உள்ள ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா தான் கல்லுக்கும் அந்த புடிக்கும் உள்ள சொல்யூஷன் கண்டிப்பாக போய் நம்மளுக்கு கிரிப்பாக போய் நிற்கும். கொஞ்சம் மேடு பண்ண ஓட்டக்கிட்டே இருந்தால் கூட புடி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பக்காவாக சொல்யூஷனாக புடியில் எல்லா பக்கமும் தடவிட்டு குளவிக்கல்லுக்குள்ளேயே அந்த சொல்யூஷனை நம்ம ஊற்றிட்டு அடிக்கும் போது நேராக வச்சு அடிக்கணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற புடி கோணையாக போனால் கூட குளவிக்கல் ஒரு ஆங்கிளில் தனியாக சுற்றிட்டு கிடக்கும். ஸோ நம்ம அடிக்கும் போதுமே நேராக வச்சு அடிக்கணும். அதே போல் நம்ம கரெக்டாக அந்த புடியை செதுக்கினா மட்டுமே தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இறங்கும். நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ சொல்யூஷனுமே வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆனால் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும். அதே போல் அந்த ரெட் கலரில் கவர் போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த கவர் வந்து சில பேர் புடி போகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு அடிப்பாங்க. அதனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம புடி அடிக்கும் போது சப்போஸ் அதில் மிஸ் ஆகி அதில் விழுந்தால் கூட அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இப்படி தான் போடுவேன். இது வரைக்கும் நான் இத்தனையே புடி போட்டிருக்கேன். ஸோ நான் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நான் இப்படி தான் போடுவேன். ஸோ நான் புடி போடுற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக க்ரீன் கலர் ஹார்ட்டின் கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் போட்ட மெத்தட் வந்து சரியாக தப்புனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தோணுச்சுன்னா கண்டிப்பாக சில எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு போயிடுங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு இது லேர்னிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று தட்டு போயிடுங்க. வரேங்க.